How to talk about present continuous actions. Some actions can be short term and some other actions can be long term. So, how can you talk about these different kinds of sentences? Should we use different tenses for them? இந்த லெசனை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். கண்டினியூஸ் ஆக்ஷன்ஸ், தொடர்ச்சியான ஆக்ஷன்ஸ், தொடர்ச்சியான ஹேபிட்ஸ், இவற்றையெல்லாம் எப்படி நாங்கள் பேசுவது, அவற்றோட கண்டினியூட்டி எவ்வளவு காலத்துக்கு நீடிச்சிருக்கிற, இவற்றை வச்சு நாங்கள் எப்படி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் சென்டென்ஸை யூஸ் பண்ணுவது, இவை எல்லாமே இன்றைய லெசனில் இன்க்ளூட் ஆகியிருக்குது. ஸோ டோன்ட் ஸ்கிப் எனி பார்ட் ஆஃப் த வீடியோ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட், இப்போது நான் ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறேன், நான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். இப்போது இதை நான் எப்படி சொல்வது? ஐ ஆம் டாக்கிங் டு யூ ரைட் நவ். ஐ ஆம் டாக்கிங் டு யூ ரைட் நவ். ஐ ஹவ் ஸ்டார்டட் ஜஸ்ட் நவ். இப்போ தான் நான் பேச தொடங்கினேன். ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பேசிக்கொண்டிருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிக்கொண்டு இருப்பேன். இதை நான் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லணும். ஐ ஆம் டாக்கிங் டு யூ ரைட் நவ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸ் எப்படி வருது? முதல்ல சப்ஜெக்ட், அடுத்து பி வெர்ப், ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆ. ஆம் என்று வருவது ஐ கூட. ஹீ ஷீ இட் சிங்குலர் நவுன் சப்ஜெக்டாக வந்தால் இஸ். வி யூ தே ப்ளூரல் நவுன் சப்ஜெக்டாக வந்தால் ஆ. இவ்வாறாக பி வெர்ப் யூஸ் பண்ணப்பட்டு அடுத்து நாங்கள் என்ன ஆக்ஷனை செய்து கொண்டிருக்கிறோமோ அதுக்குரிய வேர்பை ஐஎன்ஜி ஃபார்மில் யூஸ் பண்ணணும். ஐ ஆம் டாக்கிங். ஐ ஆம் டாக்கிங். இப்போ நான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன். இதுவே நான் அதிக நேரம் பேசிக்கொண்டிருக்கிறேன், ஒரு 1 hour பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னோடய ஸ்பீச் கண்டினியூ ஆகுது, ரொம்ப நேரம் கண்டினியூ ஆகுது. இப்போது நான் எப்படி சொல்லணும்? நான் ரொம்ப நேரமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். ஸோ அதிக காலம் என்பதை நான் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறேன், அழுத்தி சொல்கிறேன். இப்போ நான் ஐ எம் டாக்கிங் டு யூ ஃபார் அ லாங் டைம் என்று சொல்வதில்லை. இப்போ நாங்கள் சேம் டென்ஸை யூஸ் பண்ணுவதில்லை. இனி நாங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, டு சே அ லாங் டேர்ம் ப்ரெசண்ட் கண்டினியூஸ் ஆக்ஷன். எப்படி? ஐ ஹாவ் பீன் டாக்கிங் டு யூ ஃபார் 1 hour. ஐ ஹாவ் பீன் டாக்கிங் டு யூ. சென்டென்ஸ் எப்படி வருது? சப்ஜெக்ட், சப்ஜெக்ட், அடுத்து ஹாவ் பீன் அல்லது ஹாஸ் பீன். ஹாவ் பீன் என்று யூஸ் பண்ணுவது ஐ வி யூ தே ப்ளூரல் நவுன்ஸ் சப்ஜெக்டாக வந்தால். ஹாஸ் பீன் என்று யூஸ் பண்ணுவது ஹீ ஷீ இட் சிங்குலர் நவுன் சப்ஜெக்டாக வந்தால். ஐ ஹாவ் பீன் டாக்கிங் மெயின் வேர்ப் ஐஎன்ஜி ஃபார்மில் தான் வரணும். அதாவது நான் செய்யக்கூடிய மெயின் ஆக்ஷன் இது ஐஎன்ஜி ஃபார்மில் வரணும். ஐ ஹாவ் பீன் டாக்கிங். இப்போது இது லாங் டேர்ம் ஆக்ஷன். ப்ரெசன்ட் கண்டினியூஸே தான், பட் ரொம்ப நேரமாக செய்து கொண்டிருக்கிறேன். I have been talking to you for a long time, for 1 hour. இந்த மாதிரி. Another sentence. She is cooking dinner at the moment. She is cooking dinner at the moment. அவள் இப்போது டின்னர் சமைச்சு கொண்டு இருக்கிறா. ஸோ அது ஒரு ஷார்ட் டேர்மாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் நேரமாக அவள் சமைச்சு கொண்டு இருக்கிறா என்று சொன்னால் நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லணும். பட் we are waiting. நாங்கள் காத்து கொண்டே இருக்கிறோம், இன்னும் சமைச்சு முடியலை, ரொம்ப நேரமாக சமைச்சு கொண்டு இருக்கிறா. இப்போது நாங்கள் என்ன பேட்டர்னில் சென்டென்ஸை யூஸ் பண்ணணும்? She has been cooking dinner for a long time, for many hours. இந்த மாதிரி லாங் டேர்ம் அப்படின்றத நாங்கள் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறதுக்காக ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுறோம். There is another kind of continuous action which is actually not happening continuously without stopping. ஸோ சில ஆக்ஷன்ஸ் கண்டினியூவஸ், ஆனாலும் அவை நிறுத்தாமல் தொடர்ந்து நடப்பவை அல்ல, பட் விட்டு விட்டு திரும்ப திரும்ப நடப்பவை. ஓகே, ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் விட்டு விட்டு சேம் ஆக்ஷனை ஒருத்தர் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னாலும் நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் தான் பேசணும். லெட்ஸ் see எக்ஸாம்பிள்ஸ். I am learning how to drive this week. ஸோ இந்த வீக் நான் இந்த ஆக்ஷனை செய்து வருகிறேன். ஐ ஆம் லேர்னிங் ஹவு டு ட்ரைவ் திஸ் வீக். பட் இது கண்டினியூஸாக இருந்தாலும் முழு நாளும் இந்த ஆக்ஷனை நான் செய்வதில்லை, பட் அதுக்குரிய டைமில் தினமும் செய்கிறேன் அல்லது இந்த வீக் ஃபுல்லாக செய்து வருகிறேன். இட்ஸ் அ கண்டினியூஸ் ஆக்ஷன், பட் ரிப்பீட்டட் ஆக்ஷன். திரும்ப 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 ஒரே ஆக்ஷனை செய்து வருகிறேன்.
in a short term. I am learning how to drive this week. She is improving her English quickly this month. ஸோ இந்த மந்த் குயிக்காக இம்ப்ரூவ் பண்ணி வருகிறார். ஓகே, அப்போ திரும்ப 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 அந்த விஷயம் செய்து வரப்படுது. தட் இஸ் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். அதையே நீங்கள் லாங் டேர்மாக செய்து வாரீங்க, திரும்ப திரும்ப செய்து வாரீங்க என்று சொன்னால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். I have been learning how to drive for several months. ரொம்ப நாளாக, அதிக மாதங்களாக நான் எப்படி டிரைவ் பண்ணுறது என்று கற்று வருகிறேன். ஓகே, லாங் டேர்ம் repetitive actions. She has been improving her English several years. நிறைய வருடங்களாக அவள் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு இருக்கிறாள். ஓகே, that is a repetitive long term continuous action. இப்போ நாங்கள் பார்க்க போவது இன்னொரு விதமான சென்டென்ஸ், அதாவது ஷார்ட் டேர்ம் ஹேபிட்ஸ். நீங்கள் ஆரம்பித்து வச்ச ஒரு ஹேபிட், அது ஷார்ட் டேர்மாக நீங்கள் அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணி வாரீங்க என்று சொன்னால் நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், we are eating at home every night this week. இப்போ இந்த வாரம் தினமும் இரவு வீட்டில் சாப்பிட்டு வருகிறோம். ஷார்ட் டேர்ம் ஹேபிட். ஓகே, நான் இது தான் நம்மளோட நார்மல் ஹேபிட்டை நீங்கள் வச்சிங்கண்டா எப்படி பேசுவது? we eat at home every night. simple present. we eat at home every night. பட் இது ஷார்ட் டேர்ம், கொஞ்ச நாளாக நீங்கள் இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணி வாரீங்கண்டா ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். we are eating at home every night this week. பட் ஒரு லாங் டேர்மாக இந்த ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி வாரீங்கன்னு சொன்னால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். we have been eating at home every night for 6 months. 6 மாத காலமாக இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணி வருகிறோம். ஓகே, another one. She is waking up early these days. இந்த நாட்களில் ஏர்லியாக விழித்தெழுகிறாள். பட் அதுதான் நம்மளோட நார்மல் ஹேபிட் என்று சொன்னால் she wakes up early. she wakes up early. simple present. அடுத்து கொஞ்சம் அதிக காலமாக அவள் இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணி வருகிறாள். அப்படியா இருந்தால் she has been waking up early for several months. சில மாதங்களாக அவள் ஏர்லியாக விழித்து வருகிறாள், அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணி வருகிறாள். Got it? So these are the differences between short term continuous actions and long term continuous actions. Understood? Simple present என்று சொன்னால் அது நார்மல் ஹேபிட், எப்போவுமே செய்கிற ஆக்ஷன்ஸ். பட் குறுகிய காலமாக நீங்கள் செய்து வர, ரிப்பீட்டடாக செய்து வர ஆக்ஷன், அல்லது இப்போது ஒரு ஷார்ட் டேர்ம் செய்து கொண்டு இருக்கிற ஆக்ஷனையும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நீங்கள் பேசணும். அடுத்து லாங் டேர்மாக நீங்கள் கண்டினியூவஸாக செய்து வர ஆக்ஷன், அல்லது லாங் டேர்மாக நீங்கள் ஃபாலோ பண்ணி வர ஒரு ஹேபிட், கண்டினியூவஸ் ஹேபிட்டாக இருக்கிற பட்சத்தில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸில் நீங்கள் பேசணும். இன்றைக்கு நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் ரெண்டுக்குமான டிஃப்ரென்சஸை பார்த்தோம். அதை எங்கே யூஸ் பண்ணுறதுன்றும் பார்த்தோம். ஷார்ட் டேர்ம் கண்டினியூவஸ் ஆக்ஷன்ஸுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், லாங் டேர்ம் continuous actionsக்கு present perfect continuous tense. Use them correctly in your conversations. Let's meet with another lesson again. Until that, take care.